வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் கனமழை தொடர்பானது. நாளை முதல் கிழக்கு மாகாணத்துக்கு மழை படிப்படியாக குறைவடையும். கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆனாலும் சில பகுதிகளுக்கு சற்று கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. நாளை வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. எதிர்வரும் 20/1/2025 முதல் 22/1/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல சிறிய அளவிலான மழைகள் தொடரும் என எதிர்கூறப்படுகின்றது. எதிர்வரும் 24/1/2025 அன்று பங்களா விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகின்றது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 28/1/2015 முதல் 2/2/2025 வரை மிதமானது முதல் கனமானதுமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 21/1/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. கிழக்கு மாகாணத்தின் சேனாநாயக்க சமுத்திரம், உன்னிச்சை, வாகனேரி, நவக்கிரி குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் மகா ஓயா, கல்லோயா, மாதுரு ஓயா, கும்புக்கனோயா, ஜான் ஓயா போன்ற சில இடங்களிலும் கரையை மேவி நீர் பாய்கின்றன. வடக்கு மாகாணத்தில் இரணைமடு, வவுனிக்குளம், கல்மடு, தன்னிமுறிப்பு, கணுக்கேணி போன்றனவும் வான் பாய்கின்றன. ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் நாளைய தினமும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். கிழக்கு மாகாணங்களின் பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விடுமுறை வழங்கியமை மிக சரியான முடிவு. ஏனெனில் தற்போது வரை கிழக்கு மாகாணங்களின் மேற்பரப்பு நீர்நிலைகள் கணிசமான அளவு நீரை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றன. எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்குமாறு வேண்டப்படுகின்றனர்.